குரு பேசுங்க. இந்த குரு தாயத்து கொடுத்தீங்க ஆ. சரிங்களா? ஆ. வாங்கிட்டு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நான் இன்னும் தரல. பட் ஆனா ஒண்ணு, ஆ. ஆஹ், அது போட்டு அணிஞ்சு அந்த எந்திரமாகட்டும், இது கோளறு பதிக மந்திரம் உச்சாடனம் பண்ணி நான் வேண்டினது ஒரு தொகை ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் ஏற்றி வரணும்னு சொல்லிட்டு வேண்டினேன். அது 100க்கு 100 சதவீதம் நடந்திருக்கு ஐயா. சூப்பர் நான் சார். இது வந்து இப்போ என்ன சொல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லணும்னு சொல்லிட்டு இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆ. மாதிரி ஒரு கிளாஸ் செஷன்ல வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வேலை செய்யுது ஒர்க் அவுட் ஆகுது ஐயா. ஒர்க் அவுட் ஆகுது. அந்த குரு தாயத்து கழுத்துல அணிய சொன்னீங்களா குரு உரையில பார்த்துட்டு, ஆமா. குருவாரம். சொல்லுங்க. அது அதே இதேதான் ஐயா. அது எனக்கு ம். நான் ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தேன் கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு ஆ. வேண்டுனது என்னமோ. ஒரு ஒரு பைசா ஏறல, ஒரு பைசா இறங்கல. வேண்டுனது சூப்பர். வேண்டுனபடியே வந்திருக்கு ஐயா. ஐயா ரொம்ப நன்றி. பாலாஜி ரவிச்சந்திரன் சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நிறைய ஜோதிடத்தில் நிறைய படித்து நான் நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. என்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாங்க, சார் ஜோதிடத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கேன் சார், பார்த்துருக்கேன் சார், பண்ணியிருக்கேன் சார், நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அதில் வந்து நான் பார்த்து பாலாஜி ரவிச்சந்திரன் சார் அவருக்காக ஒரு ஒரு குரு எந்திரம் வந்து கேட்டார் குருக்காக. அதை வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் ஐயா அவங்களுக்கு. அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து அது சொன்னதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அது நல்லா இருந்தால் தான் அதுக்கு பெருமை. அதுவும் இல்லை, குருநாதருக்கு பெருமை. எனக்கு எனக்கு இல்லை, என்னுடைய குருநாதர் எல் துரைசாமி ஐயாவுக்கு தான் பெருமை. அது எனக்கு ஒன்றும் இதில் வந்து ஒன்றும் இல்லை. சரி, குரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவருடைய பொற்பாதங்களை வணங்கி, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 25/1/2025 சனிக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் வந்து சனிக்கிழமை ஃப்ரீ மீட்டிங். மணி ஐயாவுக்கு வணக்கம், வாங்க. ஒவ்வொரு வாரமும் ஃப்ரீ மீட்டிங். இந்த ஃப்ரீ மீட்டிங்கில் வந்து ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் நம்ம வந்து பார்ப்போம், பேசுகிறோம். இன்றைக்கி வந்து என்ன தலைப்பு அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பலன். சிவராமகிருஷ்ண ஐயா வாங்க, வணக்கம். இவங்க எல்லாம் வந்து இங்கே மூத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பலாபலன்கள் சார். பொதுவாக குரு பயிற்சிகள் வந்து எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரி இருக்க போகிறது, என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்குன்னா மீன்ஸ் சொல்கிற எனக்குமே அந்த ஆவல் இருக்குது. அதை முதல்ல சொல்லிடுறேன். என்னமோ குரு பயிற்சி உங்களுக்கு மட்டும்தான் இப்போ சந்தோஷம், எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை. நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கிறேன் இந்த குரு பயிற்சி. அதுபோல் எல்லோரும் காத்துட்ருக்குறீங்க, ரைட்டுங்களா? சரி, இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்க போகிறது அதை நாம் வந்து முதல்ல பார்த்துடலாம். குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார். வரும் 2025 புத்தாண்டுனா சித்திரை மாதம், சித்திரை மாதத்தில் குரு பயிற்சி, தமிழுக்கு சித்திரை மாதம், மே 14 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்றடைகிறார். எப்படிங்க? ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அடைகிறார். அப்படின்னா இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்க போகுது? பொதுவாக வந்துங்க, நான் ஒரு என்னை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை இதை சொல்லிடுறேன். என் பேர் வந்து வெள்ளக்கோவில் சிவசக்திவேல் எம், ரைட்டுங்களா? நாடி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர். நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திக்கிட்டே இருக்கிறோம், ரைட். இப்போ இந்த குரு பயிற்சி பலாபலன்களை என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்க போகுது? பொதுவாக என்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறத விட இங்கே வந்து நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என்ன மாதிரி பலாபலன்கள்லாம் கிடைக்கும்
அதை எப்படி நம்ம பார்க்கிறது, நம்ம எப்படி பார்க்கறது? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலான்னா எப்படிங்க? மற்ற இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஜோதிடர்கள் இருப்பீங்க. அப்போ ஜோதிடர்களாகிய நமக்கு தேவைப்படுவது என்ன? ஒரு குரு பெயர்ச்சி எப்படி பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாடி தான் சார். நாடியில் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். என்ன மாதிரி சொல்ல போகிறோம் நாடியில்? நல்லா கவனிங்க. முதல் கட்டத்தை பாருங்கள். இந்த குரு வந்து மிதுனத்தில் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ சாதாரணமாக மிதுனத்தில் சந்திரன் இருக்குது. இப்போ அந்த இடத்துல குரு போகுமா போகாதுங்களா? மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும், அந்த இடத்துல குரு வந்து போகுது. அப்போ அந்த மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும் இடத்திற்கு குரு நுழையும் போது என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுப்பார்? அதுதான் நமக்கு இங்கே ஹைலைட். இப்போது இந்த சந்திரன் இருக்கும் இடத்திற்கு குரு போகிறது. என்ன நம்ம சொல்லுவோம், நாடியில் சொல்லுவோம், சந்திரனுடைய குரு சந்திரன் ஜாதகர் வெளியூர் பயணம் செய்வார், வெளிநாடு செல்வார், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இதுதான் நாடியில் சொல்லக்கூடிய பலாபலன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பாவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்படி பாவங்களை அப்ளை பண்ணுறது? சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதை சந்திர லக்னமாக வைத்து கொள்ளுங்கள். சாதாரணமாக மிதன ராசினா மிதனம் என்பது அவங்களுடைய லக்னமாக வைத்துக்கிறீங்க. சரி, இந்த குரு வந்து முதல்ல எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி அங்கே போட்டிருக்கேன் பாருங்க. 7, 10க்கு அதிபதி போட்டிருக்கேன் பாருங்க. குரு மிதுனத்தில் போட்டிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா 7, 10க்கு ஒரு கனெக்டிவிட்டி போட்டு ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்குறேன். நல்லா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? ரைட். 7, 10க்குரிய அதிபதி. அப்போ 7, 10க்குரிய அதிபதினா 7, 10க்குரிய பலாபலன்களை கொடுப்பார்னு அர்த்தம். அப்போ கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆகலையா, வயசை வச்சு பேசிக்கணும். வயசு ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆக போகுது, 7க்குரிய பலன். இப்போ படித்து முடிச்சிட்டாரா, வேலை கிடைக்க போகுது. சரிங்க சார், திருமணம் ஆகலைன்னா திருமணம் நடக்க போகுது, வேலை இல்லைன்னா வேலை கிடைக்க போகுது, எங்களுக்கு திருமணமும் ஆயாச்சு, புத்திர பாக்கியமும் இருக்கிறது, நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம், எங்களுடைய லைஃப் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலபுருஷன் இல்லாமல் ஜோதிடமே கிடையாது. நீங்கள் எந்த ஜோதிடத்தை, எந்த அஸ்ட்ராலஜி, எந்த ரிலேட்டடாக நீங்கள் பேசுனாலும் காலபுருஷ தத்துவத்தை வைத்து தான் பேசுவார்கள். அப்படித்தான் பேச முடியும். அதை அப்படி நம்ம பேசணும்னா இங்கே வந்து காலபுருஷ தத்துவப்படி அங்கே குருவுடைய ஆதிபத்தியம் காலபுருஷனுக்கு 9, 12க்குரியவர், காலபுருஷனுக்கு 9, 12க்குரியவர். அப்போ 9, 12க்குரியவர் ப்ளஸ் வந்து இந்த ராசிக்கு 7, 10க்குரியவர். என்ன மாதிரி பலாபலன்களை நடக்கும்? 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியங்கள் வேலை செய்யுமா செய்யாதா? நல்லா கவனிச்சு பாருங்க. பாக்கியங்கள் 9ஆம் இடத்துக்கு உண்டான தன்மையும் நடக்கும், 12ஆம் இடத்துக்கு உண்டான தன்மையும் நடக்கும். 12ஆம் இடம்னா ஏன் டூருக்கு அவங்க போகக்கூடாது? ஏன் இப்போ வெளிநாடு ட்ரை பண்ணுறவராக இருந்தால் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது? ஏன் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் குரு சந்திரன் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இந்த குரு சந்திரனை போய் தொடும்போது அந்த தொழிலில் மாபெரும் வெற்றி கிடைக்கும். அந்த தொழிலில் வந்து மாபெரும் வெற்றி கிடைக்கும், பெரிய வளர்ச்சி கிடைக்கும் சார். சந்திரன் என்பது என்ன சார்? முதல்ல காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அப்போ குரு சந்திரனை தொடும்போது ஏன் ஒரு மனிதன் வண்டி வாங்கக்கூடாதா? ஏன் ஒரு மனிதன் வீடு வாங்கக்கூடாதா? அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான அனைத்து பலாபலன்களுமே, அந்த சுகபோகங்கள் அத்தனையுமே அவர் கிடைப்பதற்கான ஒரு வழிவகை செய்துவிடும். யாருக்குங்க? மிதுன ராசிக்காரங்களுக்கு. அந்த குரு சந்திரனை தொடுகிறது. சரி, குரு சந்திரன் மட்டும் அங்கே தொடுது சார். என்னுடைய மிதுனத்தில் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு சார். அப்போ சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் பணம் ஜாஸ்தியாக வரப்போகுது, ஒரு மாற்றம் வரும். மாற்றத்தின் மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட், வேலையில் மாற்றம் வரும். வேலை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க, வேறு அலுவலகத்துக்கு போகிறீங்க, அந்த அலுவலகத்தின் மூலமாக பெரிய பணம், நல்ல சம்பளம், கேட்ட சம்பளம் கிடச்சிருச்சு சார். எனக்கு அங்கே சூரியனும் இருக்குது சார். அப்படி நான் ப்ரமோஷனில் போயிடுறீங்க, பெரிய பதவி கிடச்சி போச்சு. பதவியும் கிடச்சிது, பணமும் கிடச்சிது, மாற்றமும் கிடச்சி போச்சு. எப்படி பாருங்கள்,
இந்த நாடிங்கிறது எவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு புரியுதா நான் பேசுகிறது? சார் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்குதா? ஒன்றும் சிரமம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை, இருக்காதுன்னு தான் நான் புரியுது நினைக்கிறேன். சார், நல்லாவே புரியுது, சூப்பரா புரியுது. சரி, பாருங்க, இந்த குரு சந்திரனத்தோடது மாற்றம்னு சொல்லிட்டோம். கூடவே சுக்கிரன் இருக்குது, பணத்துடன் மாற்றம். கூட சூரியனும் இருக்கு, புகழுடன் மாற்றம். வேலை முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக குரு சந்திரன் என்பது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நல்ல ஒர்க் பண்ணும், சூப்பராக ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார குரு வந்து சந்திரனை தொடும்போது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அப்போ தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு அர்த்தம். வீடு வாங்குறவங்க வாங்கலாம், வீடு கட்டுறவங்க கட்டலாம், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும். சார் 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி சார். நீங்கள் பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. சார் நான் வீடு கட்டுவேனா, வீடு வாங்குவேனா? நல்லா கவனிங்க. வீடு கட்டுவேன், வீடு வாங்குவேன். வீடு கட்டுவீங்கன்னா சுக்கிரன், வீடு வாங்குவீங்கன்னா புதன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருந்தால் வீடு வாங்குவீங்கன்னு அர்த்தம். சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருந்தால் வீடு கட்டுவீங்கன்னு அர்த்தம். இந்த சந்திரன் தான் இண்டிகேட் பண்ணுறது நமக்கு. நம்ம சுகபோகமாக வாழ்வோமா இல்லையா என்பதை சந்திரன் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்க சார், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவர் சார் என்ன சார் பண்ணுறது? நல்லா படிப்பார், நல்ல கல்வி வரும் சார். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு கல்வி, இளநிலை கல்வி நல்லா இருக்குமே, ஒன்றும் சிக்கல் வராதே. கல்வி நல்லா படிப்பார் சொல்லுங்க, ரைட்டுங்களா? பரீட்சை எழுதுனா என்ன சார் ஆகும்? பாஸ் ஆகிடுவார்னு சொல்லுங்கள், தப்பு வராது. சார் என் பொண்ணு வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற, அப்படி போயிடுவாங்கன்னு சொல்லுங்கள், டெஃபினட்டாக போயிடுவாங்க. வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளி மாநிலம் போவாங்க. இந்த மாதிரி வந்து சார் எக்கச்சக்கமான பலாபலன்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த குரு சந்திரனை தொடுகின்ற அந்த காலகட்டத்தில், சந்திரன் என்பது சாதாரணமாக நினைக்காதீங்க சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கிரகமே சந்திரன் தான். சரிங்களா? சந்திரன் என்றால் ஃப்ளெக்சிபிலிட்டி. சந்திரன் என்றால் ஃப்ளெக்சிபிலிட்டி, ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பாங்க. பாருங்க, அந்த வெளிநாட்டு தொழில் பண்ணுறவங்க, வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மிதுனத்தில் குரு வருகின்ற காலகட்டம் மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு. சரி, ஓகே சார். இந்த மிதுனத்துக்கு குரு வந்துச்சு, அந்த பலாபலன் நாடியில் எப்பவுமே ஒரு விதி இருக்குது. 1, 5, 9 பாருங்கள், நல்லா பாருங்கள், அதை நான் போட்டிருக்கேன் இங்கே. அந்த விதியை 2வது கட்டத்தில் பாருங்கள். 1, 5, 9, 3, 7, 11, 2, 12. இங்கே 12 நான் போடலை, 2 மட்டும் போட்டிருக்கிறேன். 2 மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். சரி, ரைட்டு. மிதுன ராசிக்கு மட்டும்தான் அந்த பலனா? 2ஆம் இடத்துல அந்த கடக ராசிக்காரங்க எங்களுக்கு எந்த பலனும் இல்லையா? இருக்குது, நிச்சயமாக பலன் இருக்கு. இப்போ கடகத்துக்கு அட்டமத்தில் சனி நடந்துக்கிட்டு இருக்கு, 8ல் சனி போயிட்டுருக்கு. இப்போ 8ல் சனி போயிட்டுருக்கு அப்படின்னா ஏன் அந்த மாற்றங்கள், அந்த சனியுடைய தாக்கங்கள் குறையாதா? குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சார், நிச்சயமாக குறைஞ்சிரும். அந்த குரு அந்த சந்திரனை பார்க்கின்ற காலகட்டத்தில் அவருடைய மனோநிலையாக இருக்கட்டும், ரைட்டுங்களா, அவங்களுடைய குடும்பத்திலையாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வரும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதீதமான அலைச்சல்கள், இப்போ கடக ராசி இப்போ காரங்களை பார்த்தீங்கன்னா அதீதமாக அலைச்சல்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க. எதுக்காக சுத்தரம்னே தெரியல, எதை எடுத்தாலும் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்ல பலாபலன். சரி, அப்படியே துலா ராசிக்கு வந்துட்டுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சந்திரனை கூட நாம் பேசும்போது, கடகத்துக்கு மட்டும் பேசும்போது நம்ம சும்மா வெறுமனை பேசிடக்கூடாது. அந்த கடகத்திலேருந்து என்னன்னீங்கன்னா குருவுடைய வீடு என்னென்ன வீடு வருது பாருங்கள். கடகம் 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா குருவுடைய வீடு 6வது வீடாக வரும் மற்றும் 9வது வீடாக வரும். அப்போ அந்த 6ஆம் இடம் என்பதும் வேலை செய்ய போகிறது, 9ஆம் இடம் என்பதும் வேலை செய்ய போகிறது. நல்லா கவனிச்சிக்கிங்க, 6 வேலை செய்யும், 9 வேலை செய்யும். அப்போ 6, 9னா என்ன? சிம்பிளாக நம்ம சொல்லிடலாமுங்க. 6ஆம் இடம்னா என்ன, 9ஆம் இடம்னா என்ன? வேலையே கிடைக்காதவங்களுக்கு 6ஆம் இடம்
சூப்பர். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்துரு மட்டும் இல்லை, வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதுதான் சார். புரியுதுங்களா? 9ஆம் இடங்கிறது பாக்கியம். பாக்கியங்கள் வேலை செஞ்சால் வேற எதுவுமே இல்லை. அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடே பாக்கியம்தான். நீங்கள் சேர்த்து வச்ச மொத்த புண்ணியமும் வேலை செய்கிறது பாக்கியம்தான். நீங்கள் சேர்த்து வச்ச மொத்த புண்ணியமும் வேலை செய்கிறது பாக்கியம்தான் சார். அது ரொம்ப பாக்கியம். சரிங்களா? இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடக்குது, அவர் கையில் பணம் பொருளாதாரம் பெருசாக இல்லை. ஒருத்தருக்கு கேது திசை நடக்குது, அவர் கையில் பணம் பொருளாதாரம் நல்லா இருக்குது. என்னன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, கேதுங்கிறது பொதுவாக பணம் பொருளாதாரத்தை தவிர்க்கக்கூடியது, நமக்கு ஏகப்பட்ட பிரேக்கிங்கை கொடுக்கக்கூடியது. இதைத்தான் நாம் பார்க்குறோம். ஆனால் கேது என்றால் கற்பக விநாயகன் என்று பெயர். எல்லா செல்வங்களும் எல்லா விருட்சமும் கற்பக விநாயகரிடத்திலே இருக்கிறது. இப்போ சாதாரண அந்த கேது திசையை 2லேயோ 6லேயோ அல்லது 10லேயோ இருந்து தசை நடத்துச்சுன்னு வச்சிங்களேன், மிகப்பெரிய காசு வரும் சார். குரு கேதுங்கிறது கேலா யோகம்னு கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் குரு கேது, இப்போ நீங்கள் வந்து சுவாமி நித்யானந்தா அவரை எடுத்துக்கங்களேன், குரு கேது கேல யோகம் எப்படி இருக்குது? பொருளாதாரம் கஷ்டப்படுறாரா? ஏதாவது காசு கஷ்டப்படுறாரா? சுக்கிர திசை வந்து கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, கேது திசை வந்து வெற்றி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க சார். இந்த கேது திசை வந்தாலும் நல்ல வெற்றி கொடுக்கும், பணத்தை கொடுக்குது. ராகு திசை வந்தாலும் பணத்தை கொடுக்குது. சனி திசை வந்தாலும் பணத்தை கொடுக்குது. இந்த குரு திசை வந்தாலும் பணத்தை கொடுக்குது. இந்த 4 திசை வந்தாலும் நல்ல பணம் பொருளாதாரத்தை கொடுத்துருது ஒருத்தருக்கு. மெயினாக அவங்க இருக்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த சூரிய திசையை சந்திர திசையை பெயர் புகழத்தான் கொடுக்குது, கௌரவத்தை தான் கொடுக்குது. பணம் பொருளாதாரத்தை பெருசாக கொடுத்து பாரு இல்லை. சூரிய திசைனா என்ன? சூரியன் என்றால் என்ன? அடிப்படை என்ன? கௌரவம் தான் சார் கொடுக்கும். ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அவர் காசை பற்றியே கவலைப்பட மாட்டார். ஒன்று, அவர் கவலையெல்லாம் அத்தை, மாமன், பெரியம்மா, சித்தி, அக்கா, தங்கச்சி, இதை பற்றியே உறவுகளை பற்றியே இருக்கும். உறவுகளில் தான் நிறைய சிக்கல் வரும், இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் ஒரு அடிப்படையானது. இது நம்ம அவுட் ஆஃப் த டாப்பிக்கில் போகிற மாதிரி ஆகிடும். வேண்டாது, அதை வச்சுடுவோம். நாம் இந்த பயிற்சிக்கு மட்டும் வந்துடுவோம். சரி, அப்போது துலா லக்னத்துக்கு, துலா லக்னமாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும், துலா ராசியாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக அங்கே கிடைக்கும்போது அந்த துலாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கிறது? பொதுவாக வந்து சார், அந்த துலாம் வீட்டில் வந்து என்ன கிரகம் இருக்குதுன்னா 2 கிரகம் இருந்தால் பாருங்கள் சார், உங்கள் ஜாதகத்தில் சனியோ சுக்கிரனோ இருந்தால் நீங்கள் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு நல்ல மேன்மை அடைவீங்க. இன்னும் சொல்லப்போனால் மிதுனத்தில் சுக்கிரன் சனியோ சேர்ந்து இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, அது வந்து அசாதாரணமான வளர்ச்சியாக இருக்கும் சார். எப்படி இந்த வருஷம், இந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு வரும்னு நான் நினச்சே பார்த்ததில்ல சார். இவ்வளோ காசு வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல சார். அவ்வளோ பணம் வந்துடுச்சு சார்னு சொல்லுவீங்க. ஏன்னா சுக்கிரன் சனி என்பது கர்மப்படி அவருக்கு மிகப்பெரிய பணம் பொருளாதாரம் வந்து சேர வேண்டும். கூட ராகு சேர்ந்துட்டா சொல்லவே தேவையில்லை, இந்த மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது ரிஷபத்தை நாம் எடுத்துக்கிறோம். அப்போ ரிஷபத்துக்கு அந்த குருவுடைய தன்மை என்ன? 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி. 3 என்றால் என்ன? முயற்சிகள். 6 என்ன? வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, 6ஆம் இடம்ங்கிறது பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது. புரியுதுங்களா? ருணர் ரோக சத்துருஸ்தானம் மட்டும் 6 இல்லை, நிறைய நல்ல பலன்களும் 6ல் இருக்குது. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு 6ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நோய்வாயெல்லாம் பெருசாக இல்லை சார். அவங்க வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்ல பாடி பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல யோகாசனம் பண்ணுறாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே கற்று வச்சுருக்காங்க 6ல் கிரகம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறவங்களுக்கே சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ நாம் இந்த குரு பெயர்ச்சியை நாம் பார்க்கும்போது எப்படி பார்க்க போகிறோம்? ஒரு காரக கிரகம் எங்கே அங்கே இருக்கிறது, அதை அந்த குரு போய் தொடும்போது என்ன பலாபலன் சார்? குருனா முதல்ல என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு தான் சார் ஜீவன், ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகமே குரு தான். ஒரு ஜாதகத்தில் ஒரு காரக பலன் நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு வந்து அந்த குரு வரும்போது தான் அந்த காரக பலன்
நடைபெற ஆரம்பிக்கும். இப்போ சாதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மிதுனத்தில் குரு வருது, அந்த இடத்துல சூரியன் இருந்தால் உத்தியோகம் உயர்வு, பெரிய புகழ் கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய நட்புலாம் கிடைக்கும்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் கல்யாணமாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ தான் இடைவெளியில் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா, கல்யாணம் ஆகி 1.5 இயர் தான் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் சார். தைரியமாக சொல்லுங்கள். குரு சந்திரனை தொட்டால் பெண் வாரிசு, குரு சூரியனை தொட்டால் ஆண் வாரிசு. இது 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 கோச்சாரம். கோச்சாரம் 100% ஒர்க் பண்ணும் சார். ரைட்டுங்களா? கோச்சாரம் 100% ஒர்க் பண்ணும். ஒன்று. சரி, செவ்வாய் இருக்குது. இப்போது நம்ம ஆண்களை பற்றியே பார்த்துட்டு வந்தோம், கொஞ்சம் பெண்களை பற்றி பார்ப்போம். செவ்வாய் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் என்பவர் கணவர் காரக கிரகம். அப்போ அந்த செவ்வாயை குரு சென்று அடைவதால் கணவருக்கு நல்ல யோக காலம் பிறந்து விட்டது, நல்ல காலம் பிறந்து விட்டது. அவர்களுக்கு வளர்ச்சி வரப்போகிறது, கணவருக்கு பெயர் வரப்போகிறது, புகழ் வரப்போகிறது. ஏன்னா காலபுருஷனுக்கு 1-8 அதிபதி. காலபுருஷனுடைய லக்னாதிபதியே செவ்வாய் தான். செவ்வாய் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. 1ஆம் வீடு மேஷம், அதற்கு செவ்வாய் தான் அதிபதி. 8ஆம் வீடு விருச்சிகம், அதற்கு செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய் என்பது பராக்கிரமம், உடல் உழைப்பு, எதற்கும் துணிந்தவர், அதுபோல் சொல்லலாம். அப்போ இந்த குரு செவ்வாயை தொடும்போது என்ன, செவ்வாய் என்பது நிலபுலத்துக்கு உண்டான காரகிரகம் சார். சாதாரணமாக நீங்கள் ரியல் எஸ்டேட், இங்கே யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் மிதுனத்தில் செவ்வாய் இருக்குது, உங்களுக்கு கிரேட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்த ஒரு வருஷம் ஒண்டர்ஃபுல் லைஃப்னு சொல்லலாம். குரு செவ்வாய் ரியல் எஸ்டேட் எல்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு கிரகங்கள் 2, ஒன்று செவ்வாய், இன்னொன்று புதன். ஒரு ஜாதகத்தில் புதன் என்பது காலி மனை, காலி இடம். மிதுனத்தில் புதன் இருக்கா, நீங்கள் லேண்ட் வாங்கி போடுங்க, அந்த லேண்ட் வேல்யூ எப்படி கூடுதுன்னு பாருங்கள், பயங்கரமாக கூடிடும். நீங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பீரியடில் முண்டைய அஸ்ட்ராலஜி பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் பொருளாதார ரீதியாக இந்த வீடு கட்டி விற்கக்கூடிய வீடுகள் மற்றும் காலி மனைகள், கட்டி விற்கக்கூடிய வீடுகள் மற்றும் காலி மனைகள், இவை அத்தனையுமே மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு வரவேற்பை பெறும். பெரிய ரேட்டு, பயங்கரமான ரேட் கூடிடும். பாருங்கள் நீங்கள் வேணாம். இது இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய ஒரு கருத்து இது. சரிங்களா? அது ஒன்று. சரி, செவ்வாயை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த செவ்வாய் கூட குரு போய் சேர்றதால ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால், உதாரணம் ஒரு 25 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் நடக்குமா? தாராளமாக கல்யாணம் நடக்கும். சரிங்க சார். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம்லாம் இருக்குது. இப்போ எப்படி சார் நம்ம சொல்லலாம்? குரு செவ்வாய் தொடுகிறது, கணவருக்கு ஒரு ஆதரவு கிடைக்க போகிறது, ஒரு வளர்ச்சி வரப்போகிறது, அவர் செய்கிற தொழிலில் ஒரு வெற்றி வரப்போகிறது, முன்னேற்றங்கள் வரப்போகிறது. குரு என்றால் அந்தஸ்துக்கு உண்டான கிரகமே குரு தான். பெயர் புகழ் கிடைக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் இணைவு வேண்டும். அப்போ குரு சூரியன் என்பது இணைவு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பெரிய புகழ் கிடைக்கும். அப்போ செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு எப்பொழுது குரு வருகிறதோ, குரு என்பதை நம்ம தெய்வம் போல் நாம் கருதுகிறோம் சார். ஏன்னா கல்யாணத்துக்கு குரு பார்வை, வீடு கட்டுறதுக்கு குரு பார்வை, புத்திர பாக்கியத்துக்கு குரு பார்வை. அப்போ அதை நம்ம எப்படி கருதுகிறோம்? அதை ஒரு தெய்வத்தை போல கருதுகிறோம். அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும், கணவருக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக அது 100க்கு 100 சரியாக வரும். ஏற்கனவே புதனை பற்றி நான் சொல்லிட்டேனே. புதன் அங்கே இருந்ததுன்னா புதுசாக நிலம் வாங்குவாங்க, புதுசாக வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க. புனித பயணங்கள் எல்லாமே புதனை தொடும்போது தான். ஒரு ஜாதகத்தில் குரு புதன் சேர்க்கை இருந்ததுன்னு வச்சிங்களேன், புனித பயணங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி புனித பயணங்கள் போய்கொண்டே இருப்பார்கள். கல்வியில் வெற்றி, படிக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க,
எக்ஸாம் எழுதுகிற குழந்தையா இருந்தாங்கன்னா படிப்பில் வெற்றி. சார் எப்போ பாஸ் ஆவாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் புதன் இருக்கும் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்குமானால் அவர் அப்பொழுது எக்ஸாம் எழுதினால் பாஸ் ஆகி விடுவார். 100% வெற்றி ஆவார். இது மாறாமல் கரெக்டாக நடக்கும். சரிங்களா? மாறாமல் நடக்கும். ஒன்று. சரி, என்னுடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் குரு இருக்குது சார். என்னுடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் குரு இருக்குது. அதுக்கு என்ன சார் பலாபலன்? என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? புகழ், கீர்த்தி. குருவை தொட்டால் என்ன ஆகுங்க? அப்பொழுதும் ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் கல்யாணம் ஆகிடுது. மன திருப்தி, ஆன்மீக ஈடுபாடு, ஒரு முழுமையான திருப்தி. வாழ்க்கையில் என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி மனசுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொன்னால், அந்த குரு ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த குருவை தொடுகின்ற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மன நிறைவு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நம்ம நாடியில் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப துரிதமாக, அதாவது மற்ற முறைகள் அது உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது இல்லை. ஸோ நாடியில் ரொம்ப டெக்னிக்கலான கேள்விகளுக்கு கூட நம்மளால் ஈஸியாக அணுக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஒரே நிமிஷம். சரிங்க, இது ஒன்று கருத்து. வேறு என்ன சொல்லலாம்? சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும்? அதாவது சார், ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடத்திற்கு, உதாரணமாக மிதுனத்தில் சுக்கிரன் இருக்குது, அல்லது மிதுனத்தை விடுங்க, கடகத்தில் சுக்கிரன் இருக்குது, துலாத்தில் சுக்கிரன் இருக்குது. நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த குறியீடு, அந்த நம்பர்ஸ். அல்லது எங்கே இருக்குது? தனுசில் சுக்கிரன் இருக்குது, அல்லது கும்பத்தில் சுக்கிரன் இருக்குது, அல்லது மேஷத்தில் சுக்கிரன் இருக்குது. இந்த இடத்துல எங்கே வேணால் இருக்கட்டும். கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆக போகுது. கணவன் மனைவி இடையே நெருக்கம் இல்லையா? மனஸ்தாபங்கள் இருக்கிறதா? கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா? கட்டாயம் உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இந்த குரு சுக்கிரனை தொடும்போது பெரிய ஒரு சந்தோஷம் சார். அதில் என்னென்னா, கணவன் மனைவி இடையே மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்திடுறார். மிகப்பெரிய நெருக்கம். இந்த பிரிஞ்சு இருந்துக்கிறவங்களாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த குரு சுக்கிரனை அணுகும் போது அந்த பிரிந்த தம்பதியினர், அந்த பிரிந்த ஜோடிகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்படி ஒரு பலாபலன் அந்த குரு சுக்கிரனை தொடும்போது. ஒரு மனசில் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது திருமணம் செய்யலாம் என்ற ஆசைகள் வர வேண்டும் என்றால், அந்த சுக்கிரன் இருக்கும் இடத்திற்கு குரு வருகின்ற காலத்திலே அவருக்கு அந்த ஆசைகள், அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அப்போ யாராவது திருமணமாகாத குழந்தைங்க, இது ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். சரிங்க சார், இதே பெண் ஜாதகம் இந்த இடத்துல சுக்கிரன் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அதுக்கு என்ன சார் பலாபலன்? ரொம்ப நல்லா பலன். உங்கள் ஆசைகள் அத்தனை நிறைவேற போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் நினச்சது மாதிரியே நடக்க போகுது. இதில் என்ன மேடம் டவுட் இதில்? சுக்கிரன் என்னங்க? சுக்கிரன்னா என்ன? ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும்னு அர்த்தம். இதில் என்ன சந்தேகம்ங்க? 100க்கு 100 ஆசைகள் நிறைவேறும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, ரைட்டு. சனி இருக்குது சார். என்ன சார், படித்து முடித்தாச்சா? வேலை கிடச்சிரும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பதவி உயர்வு, வேலையில் ஒரு மாற்றம், இது அத்தனையுமே கிடைக்குமே நான் சொன்ன இடங்களில். அதாவது மிதுனம், கடகம், துலாம், தனுசு, கும்பம் மற்றும் மேஷம், இந்த இடங்களில் சனி இருக்குமானால் உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது. ரைட்டுங்களா? பணம் பொருளாதாரம் உயரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது தப்பு இல்லையே. 100க்கு 100 சரியாக இருக்குமே. சரி, ராகு இருக்குது சார்.
நீங்கள் சொன்ன இடங்களில் ஏதோ ஒரு இடங்களில் ராகு இருக்கிறது என்னுடைய ஜாதகத்தில். அப்படின்னா என்ன பலாபலன்? ராகு என்றாலே என்னங்க? பொதுவாக ராகு என்றால் என்ன? போகக்காரகன், போகத்தை கொடுப்பவன். வண்டி வாகனம் இது போல் ஏதாவது நீங்கள் அசையா சொத்துக்கள், அசையா பொருட்கள் வாங்க வேண்டியதற்கு ஒரு காரகமே ராகு தான். அந்த குருவுக்கும் ராகுக்கும் ஒரு காண்டாக்ட் வரும்போது அந்த பொருளாதாரம் உயர்வதற்கு, அதாவது சார் ஒரு ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்துருக்கு, நம்ம பார்ப்போம் அந்த ஜாதகத்தை, என்ன சார் இது குரு ராகு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது உடல்நலத்தில் சிக்கல் இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்காங்க. குரு ராகுங்கிறது பொருளாதாரத்தை மிகப்பெரிய உயர்ந்த அளவில் கொண்டு போய்விடும், மிகப்பெரிய உயர்ந்த நிலையை கொண்டு போய்விடுது. சரி, கேது வருகிறது, என்ன சொல்லலாம்? கேது வந்தாலும் மன நிம்மதி தான். வழக்கு போட்டி, பர்டிகுலராக அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அந்த குரு கேது எப்பொழுது, குரு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற கேதுவை எப்பொழுது தொடுகிறதோ, நல்லா கவனிங்க, கோச்சார குரு ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற கேதுவை எப்பொழுது தொடுகிறதோ அப்பொழுது கோர்ட்டு கேஸ், இதுபோல் பந்தயங்கள், இதுபோல் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி 9 கிரகங்களுக்குமே இந்த கோச்சார குரு வரும்போது, ஏன்னா 9 கிரகங்களும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும் சார், நிச்சயமாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ரைட்டுங்களா? குரு மட்டும்தான் அங்கே இருக்குது, குரு மட்டும்தான் கோச்சாரத்தில் வருது. அங்கே சந்திரன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், சனி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் கேது இருக்கும் இடத்திற்கு கோச்சார குரு வர வேண்டும் என்றால் அப்பொழுது வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும் சொல்லலாம் தைரியமாக. எப்போவுமே ஒன்று சார், இப்போ பாதகாதிபதி இருக்கார், ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பாதகாதி அது இருந்துட்டு போகிறாங்க. ரைட், அந்த பாதகாதிபதி என்ன சார் பண்ணும்? சிம்பிளாக லாஜிக் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. பாதகாதிபதி என்ன பண்ணும் சார்? நீங்கள் பாதகாதிபதியோடைய லக்னமுோ ராசியோ இருந்தால் அவங்களோட நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது. அது பெரிய துக்கத்தில், பெரிய சிக்கலில், பெரிய மனக்கவலைகளில் கொண்டு போய் விட்டுடும். அவ்வளோதான், சிம்பிள். அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி. 9 கிரகங்களும் மேலே இல்லை, 9 கிரகங்களும் அடங்கிய மனிதன் நம்ம கூட இருக்காங்க. அந்த மனிதர்களிடையே நம்மிடம் நல்லது செய்கிறவங்க யார், நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நமக்கு நல்லது பண்ணுது, அவங்க பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க சார், உங்களை சுற்றி நல்லவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்து வைத்த மனிதர், கர்மாவில் நீங்கள் பெரிய மனிதர்னு அர்த்தம். உங்களை சுற்றி நிறைய பொறாமை இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ கர்மா நாம் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு. சார் கர்மானா என்ன சார்? புரியல. அன்றாட நாம் நினைக்கிறது தான் சார் கர்மா. அன்றாட எதை நாம் நினைக்கிறோமோ, எதுக்காக செயல்படுறோமோ அதுதான் கர்மா, வேறு ஒன்றுமே கர்மா இல்லை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு ஓரலாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்ஃபில்லாக சொன்னேன்னான்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் சந்தேகங்களை கேளுங்க, தொடர்ந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். சொல்லுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. அந்த குரு பாதகாதிபதியா மிதுனத்தில் இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு அப்படிங்க தெரிஞ்சு கேட்கலாம் ஐயா. கேள்வி. மிதுன ராசிக்கு, மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருங்க? குரு. குரு ஐயா, குரு. ஆமா. அப்போ அவர் 7-10 கூடையவராக வராரு. 7 ஆமாங்க ஐயா, 10 கூடையவராக வராரு. சரி, அதை எப்படி சார் நமக்கு ஒர்க் பண்ண போகிறார், எப்படி செயல்படுத்த போகிறார்? அவர் பாதகாதிபதி, அவர் நமக்கு என்ன பண்ணுவார், என்ன செய்வார்? இப்போ உதாரணமாக மிதனத்துக்கு கல்யாணம் ஆகுன்னு நான் சொன்னேன். கல்யாணம் ஆகணும் மிதன ராசிக்காரங்களுக்கு அல்லது மிதன லக்னக்காரங்களுக்கு அந்த இடத்துல சுக்கிரனோ அல்லது சந்திரனோ இருக்கும் பட்சத்தில் கல்யாணம் ஆகும்னு சொல்லியாச்சு. சரி, கல்யாணம் என்ன ஆகும்? அப்பா அம்மா கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு விதமான நமக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குது. நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு மாதிரி விரும்பிட்டு இருக்கிறோம். ஆனா திருமணம் எப்படி பெற்றவங்களுடைய பிடியில நம்ம திருமணம் நடைபெறுகிறது. இது என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பாதகம் தானே நமக்கு.
சாதகம் ஆமா ஆமா உண்மைதான். இல்ல பாதகம் தான். அவ்வளவுதான். செலவுகள் வந்து அவ்வளவுதான். ஆமா உண்மைதான். ம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. பேசுங்க ஐயா, எல்லாரும் இங்க பேசலாம். நீங்க உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்தாலும் நீங்க இங்க பதிவு செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. ரொம்ப அற்புதமா விளக்கம் சொன்னீங்க ஐயா. நன்றி. ரொம்ப 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 நன்றி. ஐயா அம்மா சொல்லுங்க. ஐயா, அதாவது நீங்க குரு ஒண்ணுன்னு வச்சுட்டு பார்க்கும்போது அந்த ஒண்ணுக்குடைய இடத்துல அப்படின்னு கடக்கிறது அப்படிங்கறத விட சனி சந்திரன் அங்க இருக்காரு. அப்ப ஏற்கனவே தோஷம்தான். ஆனா சந்திரன் நல்லதை பண்ணுவாரு, சனி நல்லதை பண்ணுவாரா ஓ மிதுன ராசியில? இப்போ மிதுன ராசியில அம்மா கேட்குறாங்க, சனி சந்திரன் அங்கே இருக்கிறாங்க, சனி சந்திரன் தோஷம்தான் அப்படின்றீங்க. ரைட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், பணம் பொருளாதாரத்தில். வெரிஃபை பண்ணி குறிச்சு வச்சுக்கிங்க. சந்திரனுக்கு 2இல் சனி இருந்தால் பெரிய கோடீஸ்வரனுடைய ஜாதகத்தில் வெரிஃபை பண்ணால் சந்திரனுக்கு 2இல் சனி பெரிய பொருளாதாரம் கொடுத்துருது. சரி, அது ஒன்று விட்டுடுங்க. இப்போ சந்திரன் சனி, இப்போ சாதாரணமாக ஒரு ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அப்ராக்சிமேட் ஏஜ் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன் சார் 50 49 to 50. 49 to 50. இப்போ நீங்கள் இந்த 49 to 50 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. சாதாரணமாக 42 வயசு டு 60 வயசு. இது ஹெல்த் ரிலேட்டடா ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாமா? எஸ், ஹெல்த். ஓகே. ஏன் நம்ம வந்து சந்திரன்னா என்ன? மனநிலைன்னு அர்த்தம். சனின்னா ஆமா. என்ன? மனநிலையை ஸ்பாயில் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். கொஞ்சம் மனநிலையில ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பக்குவம் இல்லை, ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எதுக்காக இந்த அழுத்தம் வந்துச்சுன்னே தெரியல, ஆனா அழுத்தம் இருக்கிறது. புரியுதுல்ல? புரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கெல்த்தியாக ஃபீல் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, சனி சந்திரன் ப்ளஸ் அந்த இடத்தில் குரு வருகின்ற காலகட்டத்தில் அந்த சனி வேலை செய்யும், சந்திரனும் வேலை செய்யும். ரெண்டுமே 2 ஆங்கிளில் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? சாதாரணமாக வேலைக்கு போகிறாங்களான்னு கவனிச்சிக்கிங்க. அவங்க ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகலாம். எப்படிங்க? அதாவது அவங்களுக்கு வந்து அலைச்சலை உண்டு பண்றாருல சார். அலைச்சல், மென்டல் ஸ்ட்ரெஸ் வரப்போகுது, மன அழுத்தம் வரப்போகுது. எப்படி வரப்போகுது? சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி கூட வந்துடலாம். திடீர்னு வேலைக்காரமாக வரமாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு மன அழுத்தம் தானே உங்களுக்கு? அதாவது சார், அந்த அழுத்தம் குடுக்கற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனா அதை அனுபவிச்சுதான் தீர்ப்போம் இல்லையா? ஆனா ஒரு வகையில நமக்கு அது ஒரு சௌரியத்தை கொடுத்து நல்லதையும், அதாவது ஒரு பொல்லாதத்தை கொடுத்து ஒரு நல்லதையும் கொடுப்பான். அந்த மாதிரி 2 பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், 2 கலந்து இருக்கும். 100க்கு 100 உண்மை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவங்க லைஃப்ல இனிமேதான் சக்சஸ் ஆவாங்க. இப்படி இந்த மிதுனம் எல்லாமே ஒரு 50ல இருந்து 40 கழிஞ்சாதான் அவங்க லைஃபே நல்லா இருக்கு. இப்ப நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டேன். உண்மை உண்மைம்மா, 100% உண்மை. 40 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு லைஃபே என்னன்னே புரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு அவங்க நிலையும் புரியறது இல்ல, அடுத்தவங்கள நிலையும் புரியறது இல்ல. அவங்களும் கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்களால அவங்களால நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், 2 இருக்கும். அவங்கதான் குழந்தைய மாறிடுறாங்களே விளையாட்டு. வாழ்க்கை வந்து எப்ப படிக்க ஆரம்பிப்பாங்கன்னா 49க்கு மேலதான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்க வந்து அந்த இன்ஃபான் பேபில இருந்து கொஞ்சம் அப்பதான் ரிலீவ் ஆவாங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்ட்டு அவங்கள ஈஸியா ஏமாத்திடலாம் மிதுன ராசியை. கரெக்டா? மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமான அந்த திறமை, அந்த நாலேஜபிள் பீப்புள்ஸ். ஆமா, அது உண்மை சார். படிச்சா பார்த்தாவே அப்படியே சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கணும். சைக்காலஜிலாம் அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணும். கண்டிப்பா. மூஞ்ச பார்த்த உடனே சார் நம்ம மேல கோபமா இருக்காரு சார் மேனேஜர்னு சொல்லிட்டு கரெக்ட். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது. அந்த ஜோதிடத்துல ஏன் வர்றதுன்னா காரணம் அந்த மிதுனம் என்ற வீடு. அதுலதான் அவ்வளோ மிகப்பெரிய அந்த கன்னி கூட ஓரளவுக்கு தான். ஆனா மிதுனத்துலதான் அந்த கல்வி. ஏன்னா காலபுருஷனுக்கு 3. அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க சார். மிதுன ராசிக்காரங்களை பார்த்து பொறாமப்படாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப கோபக்காரங்களும் அவங்க தான், ரொம்ப சாத்வீகமானவர்களும் அவங்க தான்.
விட்டுட்டாங்கன்னா அம்பு எய்த மாதிரிதான். விட்டாச்சுன்னா வேண்டான்னு வெறுத்துட்டாங்கன்னா பக்கத்துக்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா அதிசயம். ராசிக்காரங்களும் கையில தான் அடிப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க டாக்குமெண்ட் தான் அடிப்பாங்க. எல்லா ரெக்கார்டும் எடுத்து தூக்கி டேபிளில் போட்டால் அவ்வளோதான், அவன் அரண்டு போயிடுவான். ஐயோ. ஒர்க் பெர்ஃபெக்ஷன் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் சார். ஆமாம். அத அவங்க கரெக்டா நேர்த்தியா முடிக்கணும்னு நினைப்பாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த 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 இது வந்து ப்ராப்ளம் பூரா சால்வ் ஆயிடும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயம். 10 விதமா யோசிச்சு 10 பேரை அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு 100 பேரை கொடுத்தா கூட we will calculate and do it something அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நிச்சயமா நிச்சயமா. உடல் வந்து நல்ல பாட்ட சாட்டமா இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு தன்மையும் இருக்கும். நிச்சயமா. நன்றி ஐயா, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தாராளமாக இப்படி பேசினாதான் அந்த மீட்டிங் மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ரைட்டுங்களா? அப்புறம் வந்து சார் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து சார் ஒரு இந்த வாஸ்து வகுப்பு அப்படின்னு சொல்லி சின்னதாக, வாஸ்துன்னா என்னென்னா ரெட்டிஃபிகேஷன்ஸ். புதுசாக கடை, அலுவலகம், வீட்டில் எல்லாருமே பணம், பொருளாதாரம், இந்த பணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணுறோம். இந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாஸ்து ரிலேட்டடான சின்ன சின்ன பொருட்கள் என்ன வச்சுக்கலாம், என்ன எந்திராஸ், என்ன மந்திரங்கள், நாம் எதையுமே ஜெபிக்க முடியாது, எல்லாம் போட்டுட்டு கேட்டுட்டா போதுமானது. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இந்த வகுப்பு 2 மணி நேரம் நடத்துகிற வகுப்பு. அதற்கான கட்டணம் 199 ரூபாய். ரைட்டுங்களா? தாராளமாக எல்லோரும் வரலாம். வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வீடியோ ரெக்கார்டிங், கலந்துக்கிறவங்க அனைவருக்குமே வீடியோ ரெக்கார்டிங். ப்ரெசன்டேஷன் இப்படி தான் சார் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. என்னுடைய வகுப்பு எல்லா வகுப்புமே ப்ரெசன்டேஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு ஜாதகம்னா உதாரண கட்டம் போட்டு காமிச்சு தான் அந்த ப்ரெசன்டேஷனே பண்ணுவோம். சரிங்களா? புதுசாக கடை, அலுவலகம், ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் நீங்களே சின்ன சின்ன ஒரு ரெட்டிஃபிகேஷன் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே தேவையான ஒரு விசேஷமான பொருட்கள் எல்லாமே நீங்களே ஓன் பர்ச்சேஸ் நீங்களே பண்ணிக்கலாம். அதை அங்கே விற்கவோ அங்கே இது பண்ணவோ அங்கே அந்த மாதிரிலாம் அது வகுப்பு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு காமிச்சு கொடுக்குறேன், இதெல்லாம் பண்ணனா நல்லா இருக்கும், இதை நீங்கள் இப்படி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பு தான் அது. சரி, ரைட். வேறு பேசலாம் சார். ஐயா வணக்கம். நான் வணக்கம். லேட்டாக தான் ஜாயின் பண்ணாங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். லேட்டாக தான் ஜாயின் பண்ணாங்க ஐயா வகுப்புக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, மிதுன ராசி வந்து முடக்கு ராசியா இருக்கும்போது, புனர்பூச நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் சரிங்க ஐயா. அப்ப அதுல குரு வரும்போது என்ன நடக்குங்க ஐயா? சிம்ம லக்னம் வந்து குரு வந்து மேஷத்துல இருக்காரு. மிதுனத்துல என்ன கிரகம்? இப்ப குரு பயிற்சி மிதுனத்துல என்ன கிரகம்? மிதுனத்துல சூரியன் சுக்கிரனுங்க ஐயா. சூரியன் சுக்கிரனா? ஆமாங்க ஐயா. நீங்க என்னவா ஒர்க் பண்றீங்க? ஆசிரியர் பணி. கவர்மெண்ட் டீச்சரா? இல்ல சார், பிரைவேட். நீங்க வேலை பண்ற ஆபீஸ்ல பெரிய புகழ் வரப்போகுது, காசு வரப்போகுது. சேஞ்சபிள் பாருங்க. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காரா? இருக்காங்க ஐயா. முடக்குன்னு சொன்னீங்களே, மூத்த சகோதரர் இருக்கக்கூடாதாச்சா? எப்படி வந்தாங்க? ஓ, என்ன சார் நான் சொல்றது எதை தப்பு? இல்ல கரெக்ட் தாங்க ஐயா. சிம்ம லக்னம் 11ஆம் இடம் முடக்கு, 16ஆம் இடம் வேலை செய்யக்கூடாது, முடிஞ்சிடணும். அதுக்கு பேரு தான் முடக்கு. ஆனா எனக்கு இது வரைக்குமே பதவி உயர்வு எதுவுமே வரலங்க ஐயா. வரப்போகுது, பணம் வரப்போகுது, புகழ் வரப்போகுது, நல்ல நல்ல சமுதாயத்தில் நீங்கள் யாருன்னு அக்கம் பக்கத்து வீடு இல்லை, இப்போ தெருவெல்லாம் தெரிய போகுது. என்ன நடக்க போகுதுங்க? என்ன என் நம்பரை குறித்து வச்சுக்கிங்க. அடுத்த 1 வருஷத்தில் அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். வந்து நீங்கள் மீட்டிங்கில் சொல்லுவீங்க, கட்டாயம் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. டெஃபினட்டாக நடக்கும். சரிங்க ஐயா. உங்கள் மன சந்தோஷத்துக்காக இல்லை, உண்மையிலே ஜோதிடம் இதைத்தான் சொல்லுது. நிச்சயமாக நடக்கும். ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் பட்ட பாடுக்கெல்லாம் பலாபலன் வந்தாச்சு, ரொம்ப கிட்ட. தீர்க்காயுசா நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி.
நன்றி. ஐயா முடக்குன்னு சொன்னார். சிம்ம லக்னம் 11ஆம் இடம் முடக்குன்னாரு. முடக்குன்னா என்ன? 11ஆம் இடம் வேலை செய்யக்கூடாது, பணம் காசுன்னு வரக்கூடாது ஒன்று. அடுத்து உயிர் பாவம்னா மூத்த சகோதரர். மூத்த சகோதரர் 0 பண்ணியிருக்கணும். ஆனால் ஆகலையே, இருக்கார் இல்லையா? ஸோ அப்புறம் என்ன சார் அது முடக்குன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் சும்மாவா போலியா அப்படின்னு நான் சொல்லலை. தயவு பண்ணி நான் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. எல்லா ஜாதகத்திலையும் தோஷம் இருக்குது, இருந்துட்டு போகுது. அது ஓரமாக நம்ம யோகங்களை கண்டுபிடிப்போம். யோகத்துக்கு என்ன வழி அதை பார்ப்போம். தோஷத்தை ஓரம் பண்ணுங்க, யோகத்தை கூட்டுங்க. நம்ம வளர்ச்சி பண்ணுறதுக்கு என்ன வழி, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? ஏன் நீங்கள் கஷ்டத்தையே நினச்சி கவலைப்பட்டு ஒரு மூலையில் போய் ஒதுங்கிடுறீங்க? ஐயோ எனக்கு சனிக்கேது இருக்குது சார். என்ன சனிக்கேது? இருந்துட்டு போகுது சனிக்கேது, என்ன பண்ணலாம்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள். சனிக்கேது இருந்தால் என்ன பண்ணும்? உலகமெல்லாம் உங்கள் புகழ் கொடி கட்டி பறக்கும் சார், அசைக்க முடியாது. பொலிட்டீஷியனாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான், பெரிய வெற்றி கிடைக்கும். சனிக்கேது ஏன் நினச்சி பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு யோகம் இருக்குது, ஒரு சோகம் இருக்குது. நாம் சோகத்தை விட்டுடுவோம், யோகத்தை மாத்திரம் தூக்கிடலாம். அதுதான் நமக்கு தேவையானது. நீங்கள் எப்போவுமே சரிங்க சார், உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க அந்த ஃபீல்டை முடிவு பண்ணுங்கள். அந்த ஃபீல்டுக்கு உண்டான கிரகங்கள் ஒத்து வருதா? இப்போ ஐயா உமாசங்கர் ஐயான்னு நினைக்கிறேன், ஐயா அவங்க சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, ஆசிரியர் சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள் அவர் சார் உங்கள் ஜாதகம் மிதுனத்தில் குரு, நீங்கள் சாரி மேஷத்தில் குரு, நீங்கள் அது என்ன அஸ்வினியில் இருக்கான்னு பாருங்கள். பரணியில் இருக்குங்க ஐயா. பரணியில் இருக்குது, சரி ரைட்டு. சந்திரன் எங்கே இருக்குது உங்களுக்கு? சந்திரன் ரேவதி மீனராசி, ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாவம். கேது எங்கே இருக்கு? கேது இதுல இருக்குங்க ஐயா. அதாவது குரு ராகு கேது, இது குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கு. எங்க? மேஷத்திலேயே. அப்புறம் பரணியில தான் இருக்கு. சர்வீஸ் மேன் சார், நீங்க தான் சர்வீஸ் மேனு. டியூஷன் எடுத்துட்டா, டியூஷன் எடுத்து 100 பேரை வர சொல்லுவார், டியூஷன் எடுப்பார். 100 பேர்த்துல 10 பேர் பணம் தர மாட்டாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருவாரு. சார் ஆனா டியூஷன் எடுக்கல. ஆனா என்னன்னா எனக்கு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இது வரைக்கும் இல்லை. நீங்க தான் எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்களாச்சு, அப்புறம் எங்க போய் முன்னேற்றம் பேசலாமா? நீங்க கடைசேரிக்கு இப்படிதான் இருப்போமாங்க ஐயா. பெயர் புகழ் வளர்ச்சி, கவலைப்படாதீங்க, அந்த பெயர் உங்களை காப்பாற்றும், வளர்ச்சி வரும் சார், வரி பண்ணாதீங்க. ஓகேங்க ஐயா. குரு கேது சாக்ரிஃபை லைஃப், தன்னுடைய வாழ்க்கை பிறருக்காக விட்டு கொடுக்கிறார், அர்ப்பணித்து விடுகிறார். இந்த விட்டுட்டார்ல இல்லைங்களா? ஸோ நீங்கள் இந்த கவலையே பற்றி கவலைப்பட்டு இருக்கிறீங்க எல்லாரும். ஒரு சனிச்சந்திரன் அது கவலை தான், இருந்துட்டு போகுது. நான் தான் சொன்னேன், சனிக்கு சந்திரனுக்கு அடுத்து சனியா, சனிக்கு அடுத்து சந்திரனா, இதை முடிவு பண்ணுங்க. அதில் பெரிய வெற்றி இருக்குது, வளர்ச்சி இருக்குது. இப்போ சந்திரன் சனின்னா நீங்கள் பாருங்கள், சனிங்கிறது கர்மா, சந்திரனுங்கிறது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. கர்மாப்படி 4ஆம் வீட்டுடைய அனைத்து சுகபோகங்களும் அவங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் வீடு கட்டியிருப்பாங்க, அவங்க தான் பாருங்கள் வீடு மனை வாங்கியிருப்பாங்க, வண்டி வாகனம் இருக்குது, 1க்கு 2 வண்டியாக இருக்கும், நல்ல காசு பணத்தோடு நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க சந்திரன் சனின்னு வருத்தப்படாதீங்க, வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா இன்னொன்னு சொல்லிக்கலாம் ஐயா, அந்த சந்திரனும் சனியையும் இப்ப நீங்க குரு அந்த இடத்துக்கு வந்தாலும் குரு அங்க பாக்குறாரு, அதாவது தனுசு கும்பத்துல இருந்து குரு அவரை பாக்குறாரு, 5ஆம் பார்வையா பாக்குறாரு குரு. அப்ப யோகங்களை கொடுத்துதான் ஆகணும், யோகங்களை கொடுக்குறாரு. நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல கணவரே நல்ல வசதி வாய்ப்புலதான் இருக்காங்க. என்ன கணவர் நல்ல வசதி வாய்ப்பு தான், ஆனாலும் அந்த வாழ்க்கையில ஒரு திருப்தி அப்படிங்கிறது இல்லாத ஒரு சில குழந்தைகள் இருக்கு. எல்லாம் இருக்கு, குழந்தைகள்லாம் நல்ல ஒரு சத்புத்திரர்களா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த தனுர் லக்னம், பெண்ணுக்கு தனுர் லக்னம், ஆணுக்கு தனுர் லக்னம், தனுர் ராசி. ஆமா, அவங்க பிள்ளைகள்லாம் நல்ல வேதம் படிக்கிறாங்க, 2 பிள்ளைங்க வேதம் படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு நல்லா படிச்சு வந்துட்டா நல்ல நாலேஜ், பட் ஆனா வெளியில போக மாட்டேன், விவசாயம் தான் பாப்பேன் அப்படின்னா பாரு. ஆமா, 2 பேருமே விருப்பப்பட்டுதான் வேதம் படிக்க போனாங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயாச்சு அவங்க வேதம் படிக்க போய். ஆமா, ஏன்னா அது என்னன்னா பிள்ளைங்களோட அந்த பெண்ணும் அந்த கணவரும் அந்த பிள்ளைங்களோட இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க ரவுடி ஆயிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம். அதனால
அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கணும் அப்படிங்கறது இறைவனை வேண்டும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து வேதமும் படிப்பும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தனுசுல ஆமா. என்ன கிரகம் இருக்கு? அவருக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காரு. சரி. இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த சனி சந்திரன் இருக்கிற ஜாதகத்துக்கு தனுசுல என்ன கிரகம் இருக்குங்க? அதாவது தனுசுல வந்து கேது இருக்கார், ஞானகாரகன் கேது இருக்கார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதை மூணையுமே ம் இன்வைல்ட் பண்ணி சேர்த்திக்கணும், மூணையும் சேர்த்திக்கணும். சனி ம் சனி சந்திரன் நல்லா கேது ஆமா எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க இல்லையா? ஆமா இப்போ சனிங்கிறது கர்மான்னு சொல்லிட்டேன், ஆமா கேதுங்கிறது சேக்ரிஃபைடு, ஆமா சேக்ரிஃபை பண்ணிட்டோம். ஆமா லைஃபே அதாவது அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் பிறந்து அவங்க படிக்க போயாச்சு. அவரும் இன்னும் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்காரிய வந்து படிக்க வச்சு அவர் படிக்க வச்சாரு. என்ன படிச்சிருந்தாலும் அவர் மூலமா கிடைச்ச படிப்பின் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து தொழில், ஆசிரியர் தொழில், மியூசிக் டீச்சரா இருக்காங்க. ஆமா அவங்களும் பலவிதமான ஒரு ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அவர் மூல நட்சத்திரம், இவங்க மிருகசீரிஷ நட்சத்திரம். குடும்பமே வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம். ஆக்சுவலா இவருக்கும் பாரம்பரியம் தான், அவருக்கும் பாரம்பரியம் தான். இவர் வேதம், இவங்க வந்து ஜோதிடமும் வேதமும் கத்துக்கிட்ட ஒரு பரம்பரை. 7 தலைமுறையா இப்பவும் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஆமா அந்த பெண்ணும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆசிரியராக இருந்தாலும் அவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் அந்த ஜாதகத்தை எடுத்தாங்க. ஒரு 1 மந்த்ல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. எடுத்து வாழ்க்கையில, ஏன்னா அவங்க ஒரு 3வது பையன் டெலிவரிக்கு வந்து அந்த போகும்போது பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஒரு ஜோசியர். பார்க்க மாட்டேன்னு சொன்ன உடனே இதை எப்படியாவது நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி ஆகணும். அதாவது பணப்பழக்கம் இல்லாம இருந்தது ஆரம்பத்துல. அங்க அதுதானே வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு உணர்வை தூண்டுறதோ, ஒரு பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறதுக்கோ அது வந்து எல்லா தடைகளும், அதாவது நல்லதையும் கொடுத்திருக்காரு, அதே வகையில தடையும் வந்துகிட்டே இருந்திருக்கும் போது குடும்பத்தை விட்டு அந்த பொண்ணு வந்து வெளியில வந்துட்டான்னா குடும்பம் எல்லாம் இருக்கும், வேற இடத்துல வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமா சோ அப்ப அது வந்து சாக்ரிஃபைஸ் தான். அப்ப இப்ப நிம்மதியா தான் இருக்காங்க. ஏன்னா அப்பப்போ ஏதாவது வந்து ஒரு இது வரும்பொழுது ஒண்ணு குடிக்கவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப வீட்டம்மாவும் தனியா தான் இருக்கு, அவரும் தனியா அங்க இருக்காங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீக்கெண்டு போவாங்கல்ல, நான் அவங்க வருவாங்க. இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல்ல போனதுனால கஷ்டங்கள் அப்படிங்கறது அதுல வந்து கம்மியாயிருது. இது வந்து ஒரு டெக்னிக்கா எடுத்துக்கிட்டாங்க. என்ன செய்தா சரியா வரும். ஏன்னா ஒரு பையன் கார்த்திகை நட்சத்திரம், ஒரு பையன் திருவாதிரை நட்சத்திரம், அந்த பொண்ணு வந்து அனுஷ நட்சத்திரம். அப்ப வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்கணுங்கிற அர்த்தம் நட்சத்திர ரீதியா பார்க்கும்பொழுது. மகா நட்சத்திரங்களாம் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்துருக்க முடியாது இல்லையா? ஒரு இடத்துல ஒரு நட்சத்திரம் இருந்தாலே தாங்காது. 5 பேரும் அறிவுசால் உலகத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் வரும். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு நான் சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை இப்படி ஒரு மாத்தி அமைச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள்னா பிரிந்திருக்கிறத அப்படி மாத்திட்டாங்க. கஷ்டத்தை அப்படி மாத்தி விட்டதுனால இப்போ ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து பொருளாதாரத்துல கொஞ்சம் சிக்கல்கள் வந்துட்டு தானே சார் இருக்கு. அதுதான் வந்து சங்கடம் இல்லையா ஜாதகத்தை பொறுத்த மட்டும். எல்லாரும் சொல்றது என்னன்னா பொருளாதாரம் சரியா இருந்துட்டாலே முகவாசி எல்லாமே சரியா போச்சு. ஆமா ரைட்டுங்களா? கண்டிப்பா எல்லாமே நம்ம சொல்லிட முடியாதுங்கம்மா. இப்போ கண்டிப்பா சாதாரணமா பெரிய தலைவர்களுக்கு, பெரிய அரசியல் தலைவர்களுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் மட்டுமே ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பெயரும் வேணும், புகழும் வேணும், வளர்ச்சி வேணும். அப்போ பெயர் புகழை கொடுக்கணும்னா இந்த சனிக்கு எதெல்லாம் பெயர் புகழை கொடுக்கும், குருக்கு எதெல்லாம் பெயர் புகழை கொடுக்கும். சாதாரண ஒரு ஆன்மீக மத குருமாரை எடுத்துங்க, அவர்கிட்ட ஏதாவது காசு பணத்தை பற்றி நீங்கள் பேச முடியாது. காரணம் அவங்க அதை பற்றி அவங்க நினைக்கல. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக சேர்க்கை இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க, அதை நீங்கள் பாருங்க, அப்புறம் அதை அனலைஸ் பண்ணுங்க. 100க்கு 100 சரியாக வரும். கரெக்ட் சார், அது உண்மை. சில பேர் சொல்லிடுறாங்க ஜாதகமே பொய் அப்படின்னு. பொய் கிடையாது. நம்ம கிரகம் நமக்கு என்ன செய்யும், நம்ம என்ன செய்தா நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா வந்து கர்மால இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. பலங்களை வேணா வர்ற தாக்கத்தை வேணா வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதவர்னு அப்ப சொல்ல, கஷ்டம் வந்தாதான் நம்ம இறைவனையே போய் தேடுவோம் இல்லையா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன்.
பாருங்க, இப்போ பணத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். சனியோடு சுக்கிரன் சேர்ந்துருக்கு. சனிக்கு அடுத்து சுக்கிரன் வச்சுக்கங்க. நீங்க தேடவே வேண்டாம், பணம் வந்துடும்னு அர்த்தம். கண்டிப்பா. அந்த சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு. இதுவும் பொருளாதாரத்துக்கு யோகத்தை தான் கொடுக்கும். ஆனா இந்த கிரக சேர்க்கை அப்படி இல்லை, தேடுனா தான் கிடைக்கும்னு அர்த்தம். கண்டிப்பா முயற்சி செய்யணும். கர்மாவோட இணைந்தது தேடினாலும் தேடாட்டாலும் கிடைச்சே தீரும். அதுதான் சனி. நீங்க கர்மாவோடு இணையாதது நீங்கள் தேடினால்தான் கிடைக்கும். இது விதி. சார் இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம். அதுல என்னன்னா இப்ப தனுர் லக்னம் சொன்னேன், தனுர் லக்னம் மிதுன ராசி சொன்னேன் இல்லையா. இப்ப அவளுக்கு 2ல வந்து சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேர் சேர்ந்து சம்பந்தப்பட்டு சனியோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. 2 கூடவனா போய் உட்காந்துடுறா. சோ அப்ப அவளுக்கு வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏஜ் தாழ்லியோ இல்ல எப்ப கிடைக்கிறதோ அது கிடைச்சி அவங்க அதன் மூலமா தான் அவங்க கொஞ்சம் அதுல வெளிவந்தாங்க. வேலை கிடைச்சி 10 வருஷம் கழிஞ்சு இப்ப 11 வருஷம் ஓடிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு சார் இதெல்லாம். ஆமா. என்ன அவங்க வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கோ இல்லையோ மத்தவங்க நல்லா இருந்தா போறோம்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க லைஃப் நல்லா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த லேடி நினைக்கிறதுனால அவங்க லைஃப்ல இப்ப பணமே இல்லாட்டா கூட இருப்போம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கொடுத்துட்டாருல, பணம் கொடுத்துட்டாருல, குடும்பத்துக்கும் கொடுத்துக்கிட்டு தனக்கும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு வேள்வி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பசங்களுக்கு இன்னும் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு. ஆமா. ஒருத்தர் மும்பைல போய் படிக்கிறாரு, ஒருத்தர் கோயம்புத்தூர்ல போய் படிக்கிறாரு. சந்தோஷமா. ஆமா. அங்கங்க இருக்காங்க. அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்களோ அப்படின்னு கூட நான் திங்க் பண்ணுவேன். அந்த ஜாதக ரீதியா பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவேன். அதான் பெரியவா பண்ண புண்ணியம் சொல்றோம் இல்லையா, மாமனார் புண்ணியம் பேரன் பேத்திகளுக்குங்கிற மாதிரி. இன்னொன்னு சார், வேதம் நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ 4 கிளாஸ் வந்து நீங்க வேதம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்றது வைக்கிறது அப்படின்னு, அந்த வீட்டுல வேதங்கள் ஒலித்து கொண்டே இருந்த இடம் அது. ஆக்சுவலா மாமனாருக்கு மாமனார் எல்லாருமே வந்து ஒரு வேத அத்தியனம் வந்து வீட்டுல எப்ப வேணாலும் பண்ண சொல்லுவாங்களாம். மாதா ருத்ர ஏகாதசி அதெல்லாம் பண்ணிருக்காங்க. 2வது நிறைய கல்யாணங்கள்லாம் பண்ணி வைக்கிறது வந்து நம்ம பணச்செலவுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது கிடையாது, அது ஆசீர்வாதம். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். யாரும் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டு யாருக்காவது உதவி பண்ண போறாங்க அப்படின்னா அதையே நீங்க செய்யறீங்க அப்படின்னு தடுக்க கூடாது. அது ஒரு புண்ணியம். யாருக்காவது படிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, கூட பிறந்தவங்களே கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு தீக்காம நம்ம கஷ்டத்தை எப்படி தீர்த்துக்க முடியும்? ரத்த சம்பந்தம் வந்து கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கும்போது கூட பிறந்தவங்க வந்து நல்லா இருந்துட முடியுமா? முடியாது. அதெல்லாம் ஒரு கர்மா. அவங்களுக்கு வந்து அதை தீக்கிறதுக்கான கர்மா. கணவருடைய அதாவது அந்த ஜாதகம் சொன்ன இல்லையா, மூல நட்சத்திரம் தம்பிக்கு அடிமைதான். அதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, செய்துட்டு போட்டோம் அப்படின்னு விலகி நிப்பாங்க அந்த அம்மா. அது வந்து ஒரு கர்மா, அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற விதி. பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா இதாயிடுச்சு. அவங்களுக்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. சாரி சார், உங்களுடைய டயத்தை நான் ரொம்ப அப்படி எடுத்துக்கிட்டேன். அவங்களுடைய நேரம் தான். சாரி சார். சாரி. ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நான் உமாசங்கரோட வைஃப் பேசுறேங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா இப்போ வந்து நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15 வருஷமா ஒர்க் பண்றேன் மற்ற ஸ்கூலுங்கள்ல. இப்போ எனக்கு என்னன்னா, நான் வந்து ப்ரமோஷனுக்காக ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேங்க ஐயா. எனக்கு டெமோலாம் வச்சாங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, எல்லாம் வச்சிருக்காங்க, என்ன பஃபர்ல வச்சிருக்காங்க. என்னன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வெளியில இருந்து வருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட என்ன கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது 11th 12th எடுக்கிறதுக்காக வேண்டி என்னை செலக்டட்னு வச்சிருக்காங்க. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்கள வந்து வந்தா அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப நெருடலா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப வருஷம் இதுக்காக போராடி இருக்கேன். எனக்கு கிடைக்குங்களா? நான் வந்து தனுசு லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் ஐயா. திருவாதிரை நட்சத்திரம். உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்கு? இந்த ஒரு நிமிஷம் ஐயா, எங்க வீட்டுக்கார துலாத்துல இருக்குங்களா? சனி மட்டும் இருக்கா துலாத்துல? ஆமாங்க ஐயா. சனி மட்டும் துலாத்துல இருந்தா கட்டாயம் இது நடக்கும். கிடைக்குங்களா? கட்டாயம் கிடைக்கும்.
ஐயோ நன்றிங்க ஐயா. இது வந்து ஒரு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இப்ப இல்ல இவரு சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல. உண்மையிலே இது கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நல்லா இன்னொன்னு கூட நான் சொல்றேன். பொதுவா சொல்லுங்க வந்து ஐயா. இந்த மாரி உயர் பதவிகள் இந்த மாரிலாம் உங்களுக்கு கிடைக்கணும், வளர்ச்சி ம் பெறணும். அதாவது நீங்க வேலை செய்ற இடத்துல ஒரு ம் எதிரிகள் தொல்லையா இருக்கட்டும், அல்லது ப்ரமோஷனா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க சரிங்க. பண்ணணும் அப்படின்னா, ம். மாசத்துல 2 பிரதோஷம் வருது. அந்த 2 ஆமாங்க. பிரதோஷத்துக்கு சிவ வழிபாடு பண்ணுங்க. வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்க ஐயா. அப்படியே போயிட்டு கோயிலுக்கு போயுங்க, ஒரு பூ வாங்கி குடுத்துட்டு, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மனமார பண்ணி பாருங்க. சரிங்க ரொம்ப, ஐயா. ரொம்ப சூப்பரா இருக்குது. சரிங்க ஐயா. கட்டாயம் கட்டாயம் ரைட்டுங்களா? செய்யறேங்க ஐயா. ஸோ இதுதான் கட்டாயம் வந்து செய்றேன். நீங்க இந்த ப்ரமோஷன்ஸ் ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்து சிவ வழிபாடு ரொம்ப நல்லா சரிங்க ஐயா. ஒர்க் பண்ணும். செஞ்சு பாருங்க. சரிங்க. கட்டாயம் உங்களுக்கு நீங்க தனுசு லக்னமா வேற சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாம். தனுசு லக்னமே என்ன? மனுஷன் பாதி, மிருகம் பாதி தான் அது. ஆ சரிங்க மனுஷன் ஐயா. அதுல பாதி, மிருகம் ஆ பாதி. அப்படின்னா ஆ. 2 சேர்ந்த கடவுளை வணங்கணும்னு அர்த்தம் முதல்ல. ஓ விநாயகரை சரி. வணங்கணும், ஆஞ்சநேயரை வணங்கணும்னு அர்த்தம். ஆ தனுசுனாலே ஆஞ்சநேயர் தான். வாயு சரிங்க புத்திரன். ஐயா. ம் ம். சரிங்க ஐயா. நன்றிங்கம்மா. தீர்க்காயுசா நல்லா நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. இன்னொன்னு ஐயா, பைரவரையும் வணங்கலாம் இல்லையாக்கா? இல்லையா ஐயா? பைரவர் பைரவரை. பைரவர் வந்துங்கம்மா, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் நேரமாகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா பைரவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சார் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏன் பைரவரை பத்தி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தர் மேல ஒரு பொறாமை இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு. அது எதுக்காக வருதுன்னே தெரியல ஆக்சுவலா. யார் சாதாரணமாக ஒருத்தர் பார்த்தாலும் கூட பொறாமை வருது, வெறுப்புகள் வருகிறது. இன்னைக்கு அது எப்படி உருவாகுது, எப்படி கிரியேட் ஆகுது, எதன் மூலமாக கிரியேட் ஆகுதுன்னு தெரியும். அதனால தான் இன்னைக்கு பைரவர் வழிபாடெல்லாம் அதிகமாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சார் வாழும் தெய்வங்கள், வாழ வைக்கும் தெய்வங்கள், இந்த மாதிரி இப்போ பைரவர் படத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்க முடியுமா? நல்லா கவனிச்சு பாருங்கள். பைரவர் படத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்க முடியுமா? உக்கிரமான தெய்வ படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. வீடுங்கிறது சாத்வீகமானது, சாத்வீகமான அமைதியான நிலையை பெற வேண்டும். ஸோ இந்த கண் திருஷ்டி அந்த மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் பாருங்கள் சார், கண் திருஷ்டி உங்களுக்கு இருக்குதா, உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? நான் சொல்கிறேன் சார், ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நீங்கள் பூஜா ஸ்டோரில் போனீங்கன்னா அரகஜான்னு ஒரு மை இருக்கும். அரகஜா குறித்து வச்சுக்கோங்க. அந்த அரகஜா மையை வாங்கி உங்களுடைய நெற்றி புருவம் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க, அந்த டப்பா முடிகிற வரைக்கும். இதுவே போதுமானது. இது போதுமானது. உங்களுக்கு குழந்தைகள் அடிக்கடி பயந்து அழுகுது, குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா கூட இதை பயன்படுத்தலாம். அரகஜா வேற ஒன்றுமே இல்லை. பைரவ வழிபாடு நான் வேண்டான்னு சொல்லலை, அதிகம் வேண்டான்னு சொல்கிறேன். என்னுடைய அன்பான கருத்துக்கள். ஏன்னா ஏவல், பில்லி, சூனியம் இது போல் நிறைய இருக்குது. ரைட்டுங்களா? இந்த சார் மாதிரி இல்ல, அதாவது அவங்க வந்து வேலை கிடைக்கலன்னு சொன்னாங்க இல்லையா சார், அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் சொன்னது. அதாவது ஏதாவது ஒரு நீங்க பிரதோஷம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அஷ்டமியில மட்டும், தேய்பிரை அஷ்டமிலையோ வளர்பிறை அஷ்டமிலையோ கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சா கண்டிப்பா கொடுப்பாரு இல்லையா? அதை வைத்து சொன்னேன், வேற இல்லை உங்களை இல்லை, வீட்டுல வச்சு வணங்கணும்னு சொல்லல. நீங்கள் சொன்னது நான் தப்பு இல்லைம்மா. இல்லை வீட்டில் வச்சு வணங்க முடியாது. அதை வணங்குறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், கருத்துங்கிறேன். அது அதீத பேர் வணங்கலை சார். பைரவ வழிபாடு யார் பண்ணாங்க? போருக்கு போகிறவங்க எல்லாம் பண்ணிட்டு போனாங்கம்மா. போதுமா? போருக்கு போகிறவங்க எல்லாமே பைரவர் வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க. நினச்சி பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கை கூட போருக்கு போகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த வழிபாடு பண்ணுறோம். ஆமா ஆமா சார். அதனால ஓகே சார், தேங்க்யூ, நன்றி. நல்ல ஒரு விஷயம் சொன்னதுக்கு நன்றி. நன்றி. வேற யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா க்ளோஸ் அப் பண்ணிக்கலாம் எல்லாரும். சார் நாளைக்கு வணக்கம் சார், கேசவன் உள்ள வந்திருக்கேன் சார். வாங்க கேசவன் சார், வணக்கம். வாங்க. இப்பதான் சார் வந்தேன். ரொம்ப சந்தோஷம், வாங்க. நன்றி சார். ஆனா மேம் கேட்டாங்க பாத்தீங்கன்னா வேலை கிடைக்குமா அப்படின்னு, ஆ அந்த உயர் பதவி கிடைக்குமான்னு. ஆ 9/6க்கு கேட்டாங்க. ஆ 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் வேலை செஞ்சுட்டு இருக்கு சார், கடிகார சரி. சொன்ன பிரகாரம். ஆ அதனால பாத்தீங்கன்னா 6 என்பது பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வின் வெற்றின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சார். சரி சரி. அதனால பாத்தீங்கன்னா அது நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன வார்த்தையை உறுதி செய்யறோம் சார் நானும். ஏன்னா துலாத்தில் இருக்கக்கூடிய சனியும் வரக்கூடிய குருவும் இணைஞ்சு அந்த நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க போறாரு. சூப்பர், வெல் டன். அவங்களுக்கு எங்களுடைய சார்பா வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப
ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. என்ன பாலாஜி ரவிச்சந்திரன் சார், உங்கள் கருத்து ஏதாவது? ஏன்னா ஒன்றுமே திறக்கல, நிறைய ஜோதிடத்தை பற்றி படித்து உள்ளே வச்சுக்கிட்டா அப்படி. ஐயா வணக்கம் ஐயா. இல்லையா, மீண்டும் நான் சொல்றது இங்கிலீஷ் டாக்குமெண்ட் குரூப்ல ஷேர் பண்றேன் நானு. ரைட் ரைட். டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பிடிஎஃப் ஷேர் பண்றேன் நானு. சரி சரி. சிவராமகிருஷ்ண ஐயா சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்திருக்காரு ஐயா. அதாவது இந்த பைரவர் வழிபாடை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க நீங்க. ரொம்ப ஏன்னு கேட்டா இன்னைக்கு கண்ணு திறக்கிற இடத்துல எல்லாரும் எங்க பார்த்தாலும் பைரவர் 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 போயிட்டு சொல்லிட்டு எல்லா ஜோசியரும் பரிகாரத்தை சொல்லி அடிச்சு விட்டு இந்த தேய்பிரை அஷ்டமி வந்துச்சுன்னா கோயில்ல போய் உள்ள போகிறதுக்கு உள்ள போறது ஒரு ஈக்கு நுழைக்கிற இடம் கூட கூட இடம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் கூட்டம் வந்து நுழையுது. அது வந்து முறையான வழிபாடும் அங்க கிடையாதுங்க. உண்மைதான். ஒரு முறையான வழிபாடு பண்ணி வந்தாலும் அதுவும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. ஒரு அதாவது இந்த தேய்பிரை அஷ்டமி வச்சு நீங்க கோயில்ல ஒரு வியாபார ஸ்தலமாவே மாத்திட்டாங்க. அது இதெல்லாம் ஒரு அது நான் ஒன்றுமே சொல்லது ஐயா. அது உங்களுக்கு தெரியும் ஏன் அவர் பேசுகிறாருன்னா, இங்கே கூட எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவர் வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர். இந்த இடத்துல ஏன் அதை ஹைலைட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு தெரியல, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சோம், வழிபாடை பற்றி அவங்களுக்கு தெரியாத ஒரு லிஸ்ட் வைஸே இருக்க முடியாது. எல்லாமே A to Z அவங்க படித்து வச்சுருப்பாங்க மனசில். அதில் வந்து அவர் ஐயா சொல்கிறார். அதனால் பைரவர் வழிபாடு எல்லாரும் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். எதிரி இல்லை சார், தாங்க முடியல சார், பிரச்சனை இருக்குது, அவிட்ட நட்சத்திரமான முருகன் கோயிலுக்கு போங்க. அவிட்ட நட்சத்திரம் வரும் நாளில் முருகன் கோயில். எதிரிகளை ஒழிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய்கிட்ட இல்லாத பவரே கிடையாது. ஆளின் எல்லா பவரும் இருக்கு, முருகன் இருக்கு, எல்லாம் இருக்கு. பைரவர்ங்கிறது நவகிரகத்தோட அம்சம் தாங்க பைரவர். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதனால அங்க போய் ரொம்ப பைரவருக்கு வந்து 7 நாட்களுமே விசேஷம் தான். அந்த ராகு காலத்துல துர்கைக்கு எப்படி செவ்வாய்க்கிழமை ராகு காலம் விசேஷமோ அதே மாதிரி பைரவரை பொறுத்தளவுக்கு 7 நாளுமே ராகு காலத்துல விசேஷம் தான். அது தேய்பிரை அஷ்டமி மிக சிறப்பு, அவருடைய ஜனத திதிங்கிறதுனால அதை சிறப்பா வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்டே கோயில் பாக்குறாங்க, தேய்பிரை அஷ்டமிக்கு இப்ப நடக்கிற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அது வேண்டாம், விட்டுருங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. வேற யாருக்காவது? ஐயா வணக்கம் ஐயா. சார் ஏழுமலை சார் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா மிதுனத்துல வந்து ராகு இருக்கு, துலாத்துல சனி இருக்கு, கேதுவும் செவ்வாயும் வந்து தனுசுல இருக்குங்க ஐயா. அடுத்த இயர் ஜோதிடத்துல ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றம் எனக்கு கிடைக்குங்களா? அதான் மிதுனத்துல ராகு இருக்கு ஐயா, கேக்குதுங்களா இருக்கு ஐயா? சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. துலாத்துல செவ்வாயும் சனியும் வந்து அங்க தனுசுல இருக்கு. ஆமாங்க ஐயா, தனுசுல செவ்வாயும் கேதுங்க ஐயா. நல்ல முன்னேற்றம். குருவோட தொடர்பு பாத்தீங்கன்னா அந்த 4 கோளுக்கு இருக்குங்க ஐயா. 4 கோளுக்கு இருந்தா என்ன, சனி கேது ஒரு சார் ஒருத்தர் ஜோசியரான்னு நீங்க கண்டுபிடிக்கணும், நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிக்கணும் சார். ஏன்னா ஜோசியரே ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு என்ன தொழில் செட் ஆகுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஜாதகத்தை மூடி வச்சு டேபிள் வச்சுட்டேன். என்ன சார் அப்படின்னா, என்ன சார் நீங்க பலன் சொல்ல, இன்னைக்கு ஆமா இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கேட்குறாரு. அவரே ஜோசியர், அவர் இது. அப்புறம் நியூமராலஜி பற்றி கேட்குறாங்க. நியூமராலஜி படி அவர் 7ஆம் நம்பரில் பேர் இருக்கக்கூடாது, 9ஆம் நம்பரில் மாற்றியாச்சு, அவர் பேர் மாற்றியாச்சு. அவர் வந்து கேட்குறாரு, என்ன சார் வேறு என்ன சார் பேர் வைக்கிறேன்னு. என்ன சொல்கிறது நான், அதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அதனால் ஏழுமலை சார், இந்த ஜோதிடத்தில் இருக்கிறதுக்கு சனி கேது புரியுதுல, சனி சந்திரன் புதன் கேது, அடிக்கடி நான் சொல்கிறது சனி சந்திரன் புதன் கேது, இவங்க தான் ஜோதிடத்துக்குள்ளே வர முடியும். இவங்க தான் ஜோதிடத்தை முழுமையாக ஒரு ஜோதிடராக வளம் வர முடியும். சனி சந்திரன் ப்ளஸ் புதன் கேது, இது இல்லாமல் இந்த 4 கிரகத்துடைய தொடர்பு இல்லாமல் வராது. இந்த 4 கிரகத்துக்கு ஏறத்தாழ உங்கள் ஜாதகத்தில் தொடர்பு வருது, ரைட்டுங்களா? 4 கிரகத்துக்கு ஏறத்தாழ தொடர்பு வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம்னு கூட சொல்லலாம் ஜோதிடத்தில் வெற்றி பெறுறதுக்கு.
ஐயா சனிக்காது ஐயா. ஆமா ஐயா. ஆமா சனிக்கேதுன்னா ஐயா இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இந்த இயர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான முயற்சியில நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தா இருக்குங்களா? ஏன்னா 3ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கு. ஆமாங்க ஐயா. அதே மாதிரி காதல் திருமணங்கிறது அதிகமா காதல் திருமணம் முண்டே நடக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய நடக்கும். காதல் திருமணம் கலப்பு திருமணம் அதிகம் நடக்க போகுது. அதாவது தமிழகத்துல காதல் திருமணம் கலப்பு திருமணம் வந்து மிதுனத்துக்கு புரட்சியே நடக்க போகுது. அந்த ஒரு நடக்கும். ஆமா உறுதியா நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு புது அங்கீகாரம், புது சட்டங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா. ஐயா கன்னிகா லக்னம் ஐயா. கன்னிகா லக்னம். 2ல சனி செவ்வாய்ங்க ஐயா. சரிங்க. 4ல குரு சுக்கிரன். ஆமா ஐயா. 5ல சூரியன் புதனுங்க ஐயா. ஜாதகம் படிக்கலாங்களா ஐயா? சனி செவ்வாய் சேர்ந்துருக்கா? ஆமா இல்லைங்க, செவ்வாய் வேற நட்சத்திரம், சனி வேற நட்சத்திரம், ஒரே கட்டத்துல இருக்கிறாங்க துலாம் போயிட்டு. சரி. ஆமா எங்க இருக்கு? புதன் 5ல இருக்குதுங்க ஐயா, மகரத்துல. மகரத்துல இருக்கு. ஆமாங்க. கேது கேது விருட்சத்துல இருக்கிறாங்க ஐயா. கேது விருச்சிகத்துல இருக்கா? ஆமாங்க ஐயா. ஓ தைரியமா படிங்க. சரிங்க ஐயா, இத கேட்டு தைரியமா படிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நல்லா இருக்கணும். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாருக்குமே நன்றி. நாளைக்கு சாயந்தரம் அந்த மீட்டிங் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வாங்க. சரிங்க ஐயா. சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. நன்றி ஐயா. குரு வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 சார். நன்றி மேடம். நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி.